நீங்கள் கேட்கவிருப்பது என் பெயர் எஸ்கோபார். எழுதியவர் பா. ராகவன். ஒலி வடிவில் வழங்குபவர் தீபிகா அருண். அத்தியாயம் 2. உலகின் 7வது பணக்காரன். பொழுது போகாத கொலம்பஸ் கப்பல் ஏறி எங்கெங்கோ சுற்றினார். நிறைய நிலப்பரப்புகளை கண்டுபிடித்தார். அதாவது அந்தந்த ஊர்க்காரர்களுக்கு அப்புறம் அந்த பிரதேசங்களை முதலில் அவர்தான் பார்த்தார். சரித்திர புஸ்தகங்களில் அவர் பெயரை ஏற்றியாகிவிட்டது. கொலம்பியா மட்டும் அவர் பெயரை ஞாபகமாக தன் பெயரில் சேர்த்து கொண்டு விட்டது. உலக வரைபடத்தில் அழகான கோன் ஐஸ் மாதிரி வட அமெரிக்காவுக்கு கீழே தொங்கிக் கொண்டிருக்கும் தென் அமெரிக்க கண்டத்தில் கொலம்பியா ஒரு தேசம். கண்டத்தில் அர்ஜென்டினா, பிரேசில், பெருவுக்கு அப்புறம் 4வது பெரிய தேசம். கோன் ஐஸ் என்று சொல்லியாகிவிட்டது. சும்மா கிடக்கிற கோன் ஐஸை யாராவது பார்த்து கொண்டு சும்மா இருப்பார்களா? கொலம்பஸ் வந்து போன சூட்டோடு ஸ்பெயின் வந்து எடுத்து சாப்பிட்டு விட்டது. கொலம்பியாவை மட்டுமில்லை, தென் அமெரிக்க கண்டத்தின் பெரும்பாலான நிலப்பரப்பை. ஸ்பெயின் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்த நிலங்களை போர்ச்சுகீசியர்கள் சாப்பிட்டார்கள். டச்சுக்காரர்கள் வந்து கொஞ்சம் சாப்பிட்டார்கள். யார் யாரோ வந்தார்கள், ஆளுக்கு கொஞ்சம் ஆண்டார்கள். காலனி ஆதிக்கம் பற்றியெல்லாம் பேசத் தொடங்கினால் அது தனித்தொடராகிவிடும். இங்கே வேண்டாம். கொலம்பியாவை கொஞ்சம் போல் அறிமுகம் செய்து கொண்டு நாம் நேரே AUCக்கு போய்விடுவோம். சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோமே, போதை கூட்டமைப்பு. அது பொதுவாக 100-200 வருஷத்துக்கு குறைந்து எந்த காலனி ஆதிக்க அரசும் இடத்தை காலி பண்ணியதாக சரித்திரமில்லை. இது நமக்கே தெரியும். கொலம்பியா விஷயத்திலும் அப்படித்தான். கொலம்பியாவின் இயற்கை வளங்களை திகட்டும் அளவுக்கு சாப்பிட்டு தீர்த்துவிட்டு 19ஆம் நூற்றாண்டில்தான் ஸ்பெயின் இடத்தை காலி பண்ண ஆரம்பித்தது. அது கூட தானே இல்லை. நூற்றுக்கணக்கான போராளி இயக்கங்கள் தோன்றி தினசரி 3 வேளை தொல்லை கொடுத்து புரட்சியெல்லாம் பண்ணி விட்டால் போதும் என்றுதான் ஓட வைத்தார்கள். சைமன் போலிவார், பிரான்சிஸ்கோ டி பாலா பேரெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்களே. புரட்சியாளர்களாக இருந்து சுதந்திர கொலம்பியாவின் முதல் 2ஆம் பிரசிடென்ட்டுகள் ஆனவர்கள். எல்லா லத்தீன் அமெரிக்க நாடுகளையும் போல கொலம்பியாவிலும் சுதந்திரத்துக்கு பிறகு நிறைய உள்நாட்டு குழப்பங்கள், சிவில் யுத்தம், எல்லை தகராறுகள். வெனிசுவேலா பிரிந்து போனது. அப்புறம் ஈக்வடார் கலந்து கொண்டது. 1000 நாள் யுத்தம் ஒன்று நடந்தது. அமெரிக்க அண்ணாச்சி உள்ளே வந்தார். பனாமா யுத்தம் என்று அந்த கால்வாய் கட்டுமான திட்டத்தை முன்வைத்து ஒரு சண்டை போட்டார்கள். அப்புறம் பெருவுடன் ஒரு சண்டை. அது 1 வருஷம். எப்படியோ சமாளித்து 20ஆம் நூற்றாண்டில் காலெடுத்து வைத்த போது கொலம்பியா ஒரு வளரும் தேசமாகத்தான் அடையாளம் காணப்பட்டது. ஆனால் 1940 1950 வரை அங்கிருந்த 2 அரசியல் கட்சிகளுக்கு இடையே ஏற்பட்ட அதிகார யுத்தத்தின் காரணமாக தேசமே ரணகளமாகி போனது. வன்முறை வருடங்கள், லா வயலன்ஷியா என்று சரித்திரம் இதனை சொல்லுகிறது. வன்முறை என்றால் கொஞ்ச நஞ்ச வன்முறை அல்ல. கிராமம் கிராமமாக கொளுத்தி போட்டார்கள். மந்தை மந்தையாக ஆடு மாடுகள் கொல்லப்பட்டன. மக்களை ஓட ஓட விரட்டி கம்பத்தில் கட்டி வைத்து நிஜமாகவே தோலை உரித்தார்கள். ஒரே இரத்தக் களரி. 10 வருஷத்தில் மொத்தமாக 1,80,000 பேர் இந்த கலேபரத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கொலம்பியாவின் மூலை முடுக்குகளிலெல்லாம் தாதாக்கள். இவர்கள்தான் பின்னாளில் தோன்றிய தீவிரவாத இயக்கங்களின் தாத்தாக்கள். உள்ளூர் அரசியல் கட்சிகள் முதல் தலைமுறை தாதாக்களை வளர்த்துவிட பின்னாளில் அமெரிக்கா தன் திருப்பாதங்களை பதித்து நவீன தாதாக்களை உற்பத்தி செய்து வைத்தது. எதற்கு? அமெரிக்க சோவியத் பனிப்போரின் அத்தியாயங்களில் அதுவும் ஒன்று. கொலம்பியாவில் அப்போது, அதாவது 1950 70 வரை இடதுசாரிகளும் வலதுசாரிகளும் சமபலத்தில் இருந்தார்கள். அமெரிக்காவுக்கு வேண்டியது என்ன? வலதுசாரிகள் ஆட்சியமைக்க வேண்டும் என்பதை விட இடதுசாரிகள் அமைத்துவிடக்கூடாது என்பது அதிமுக்கியம். எங்கெல்லாம் கம்யூனிஸ்டுகள் ஆட்சியமைக்கக்கூடிய சூழல் உருவாகிறதோ அங்கெல்லாம் CIA தன் இடது காலை எடுத்து வைத்துவிடும். ஒரே டெக்னிக் தான். உள்ளூர் பொறுக்கிகளை கூப்பிட்டு பேசுவார்கள். என்ன வேண்டும் உங்களுக்கு? பணம், ஆயுதம், புரட்சியாளர் பட்டம்? அட, ஆட்சியையே கொடுக்கிறோம், வருகிறீர்களா? ஒரு ஆட்டம் ஆடி விடுவோம். கூப்பிட்டு கொண்டு போய் ஏதாவது ஒரு காட்டுப்பகுதியில் ட்ரெயினிங் கொடுப்பார்கள். துப்பாக்கி சுட, குண்டு வெடிக்க, கொளுத்தி போட, கொலை செய்ய, கலவரம் நடத்த. இப்படி பயிற்சி கொடுத்து ஆயுதங்களுடன் அவர்களை நகருக்குள் அனுப்பி வைத்துவிட்டு பின்னால் இருந்து உதவி செய்வார்கள். இடதுசாரிகளுக்கு எதிரான இந்த அரை டிக்கெட்டுகளின் கலாட்டாக்கள் உடனடியாக புரட்சி என்று அமெரிக்க மீடியாக்களில் ஃபிளாஷ் ஆகும். அவர்களுக்கு உண்மையில் தாங்கள் என்ன சாரி என்று கூட தெரியாது. பெரும்பாலும் படிப்பறிவில்லாத முரட்டு இளைஞர்களாகத்தான் பிடிப்பார்கள். யுத்தம் என்று ஏற்றிவிட்ட பிறகு காட்டடி அடிப்பார்கள். இதனால் இடதுசாரிகளிலும் நிறைய கொரில்லா இயக்கங்கள் உருவாக ஆரம்பித்தன.
சித்தாந்தமும் அரசியலும் பேசிக்கொண்டு அமைதி வழி ஆட்சிக்கு உழைக்கிற கூட்டம் ஒன்று. ஆயுதம் தூக்கிக் கொண்டு இந்த அமெரிக்க அடியாள்களை அடித்து விரட்டும் கோஷ்டி ஒன்று. இந்த இரண்டு தரப்பின் நித்திய அடிதடிகளுக்கு கொலம்பியாவின் அமைதி பலியாகிப் போனது. அடிக்கடி ஆட்சி மாற்றம், இராணுவ புரட்சி என்று மக்கள் படாத பாடுபட்டு கொண்டிருந்தார்கள். தொழிற்சாலைகள் அதிகம் கிடையாது. இருக்கிற கொஞ்சத்தில் உற்பத்தி கிடையாது. விவசாயத்துக்கு நிறைய வழி இருப்பினும் களத்தில் இறங்கி ஏர் பிடிக்க ஆள் கிடையாது. அதான் எல்லாரும் ஆயுதம் தூக்கிக் கொண்டு புரட்சி பண்ண போய்விட்டார்களே. இந்த சூழலில்தான் விளைநிலங்களை கொஞ்சம் கொஞ்சமாக போதை பயிரிட பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். ஏழை விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாமல் நிலத்தை வைத்துக்கொண்டு சும்மா இருப்பதை பார்த்து கொண்டே இருந்த சிலருக்கு அது உறுத்தத் தொடங்கியதன் வினை. எளிய காசுக்கு அவர்கள் நிலங்களை விற்க முன் வருவதைக் கண்டார்கள். ஆங்காங்கே வளைத்து போடும் வேலைகள் ஆரம்பமாயின. மலை கிராமங்களைத்தான் முதலில் குறிவைத்தார்கள். ஈரப்பதத்துக்கும் மண்ணின் வளமைக்கும் பஞ்சமே இல்லாத பிராந்தியம். தின்றுவிட்டு கொட்டையை துப்பினால் தானே முளைத்துவிடும் பூமி. தவிரவும் போலீஸ் பிரச்சனை, ரெய்டு, கெடுபிடி என்றெல்லாம் ஒன்றுமே இல்லை. அரசியல்வாதிகள் எல்லாம் பதவி நிலைக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். புரட்சியாளர்கள் அவர்கள் தூக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புரட்சியாளர்களுக்கு நிறைய ஆயுதங்கள் வேண்டியிருக்கிறது. ஆயுதம் வாங்க காசு வேண்டியிருக்கிறது. கொலம்பியாவில் காஃபியும் தேயிலையும் கோக்காவும் முளைக்கும். காசு எங்கிருந்து முளைக்கும்? எனவே காசை கோக்காவிலிருந்து முளைக்கச் செய்யலாம் என்று நினைத்தார்கள். கோக்கா என்றால் கொக்கெயினின் தாய். கொழிக்கும் காசு, கொப்பளிக்கும் வளமை. கொலம்பியாவில் போதை அடிமைகள் கிடையாது. அதெல்லாம் அமெரிக்காவுக்குத்தான் வேண்டியிருக்கிறது. பல ஐரோப்பிய தேசங்களுக்கு அத்தியாவசியமாக இருக்கிறது. அப்புறம் என்ன? போடு கோக்கா தோட்டம். விளைவதை அறுத்து இலையின் நுனி கிள்ளி உரிய ரசாயனம் சேர்த்து கொக்கெயின் தயாரித்து பார்சல் பண்ணி அனுப்பு அமெரிக்காவுக்கு. முதலில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறிய அளவில்தான் போதைப் பயிர் ஆரம்பித்தது. ஆனால் மிக குறுகிய காலத்தில் அது கொடுத்த பணத்தை போராளி இயக்கங்கள் ருசி பார்த்து விட்டதன் பலன் கொலம்பியாவையே ஒரு மாபெரும் போதைத் தோட்டமாக மாற்றிவிட முடிவு செய்துவிட்டார்கள். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று உண்டு. கொலம்பிய போராளி இயக்கங்கள் அனைத்துக்கும் போதை பணம் இருந்ததே தவிர அனைத்து இயக்கங்களும் போதைத் தோட்டம் வைத்திருந்தார்களா என்றால் இல்லை. சிறிய இயக்கங்கள் சுயதொழில் செய்து தம்மால் இயன்ற கொக்கெயினை உற்பத்தி செய்து சம்பாதித்துக் கொண்டிருந்தன. பெரிய இயக்கங்களுக்கு பல பெரும் புள்ளிகள் நிதியுதவி செய்வதற்கென்றே போதைத் தோட்டங்களை அமைத்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் அரசியல் நோக்கங்கள் இருந்தன. ஏதோ ஒரு புரட்சிப்படை யுத்தத்தில் ஜெயிக்கப் போகிறது. யுத்தம் என்பது வருஷத்துக்கு 365 நாளும் நடக்கப் போகிறது. இன்றைக்கு இவன் ஜெயிப்பான், நாளைக்கு அவன் ஜெயிப்பான், அடுத்த வாரம் வேறொருவன் ஜெயிப்பான். தொடர்ந்து ஜெயிப்பவனே ஆட்சியை பிடிப்பான். ஆட்சியை பிடித்தும் பலம் குன்றாமல் இருக்கிறவன் ஆட்சியில் நிலைப்பான். அப்படி நிலைப்பதற்கு அமெரிக்க சப்போர்ட் வேண்டும். இப்படியெல்லாம் சங்கிலி கணக்கு போட்டு பார்த்தால் இன்னார் ஜெயிப்பான், இன்னார் தோற்பான் என்றே உறுதி சொல்ல முடியாது. எனவே எல்லா இயக்கங்களுக்கும் எல்லா தொழிலதிபர்களும் பணம் தருவது வழக்கமாகி இருந்தது. யார் ஜெயித்து ஆட்சிக்கு வந்தாலும் தங்களுக்கு லாபம் என்கிற கணக்கு. 70களின் மத்தியிலிருந்தே இந்த அரசியல் சூதாட்டம் கொலம்பியாவில் சூடு பிடித்துவிட்டிருந்தது. பனிப்போர் நாயகர்களான அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் எல்லா தேசங்களைப் போலவே கொலம்பியாவிலும் கூடாரம் அடித்து இருந்தார்கள். ஜெயிப்பது நீயா நானா என்பதுதான் விளையாட்டு. ஆனால் பகடை காயாக இந்த அப்பாவி தேசத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோமே என்றெல்லாம் அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை. கொலம்பியா மட்டுமா, ஒட்டுமொத்த லத்தீன் அமெரிக்க நாடுகளையுமே அவர்கள் தாயக்கட்டைகளாகத்தான் நினைத்தார்கள். உருட்டி விளையாடும் கருவிகள். கொலம்பியர்கள் விவரம் புரியாமல் இந்த சூழ்ச்சிக்கு பலியாகிப் போனார்கள். போதை மூலம் பணம் திரட்டும் யோசனையை CIA பல போராளி இயக்கங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இதோ பார், நீ போதை அடிமை இல்லை, உனக்கு அந்த பொருள் வேண்டாம், உனக்கு சாராயம் போதும், ஆனால் வேறு யார் யாருக்கோ எங்கெங்கோ வேண்டியிருக்கிறது. உனக்கென்ன போச்சு? கோக்கா பயிரிடு, கொக்கெயின் தயாரிப்பது படு சிம்பிள். சொல்லித்தர வாத்தியார்கள் இருக்கிறார்கள். கூப்பிட்டு வருவது என் பொறுப்பு. நமக்கு வேண்டியது என்ன? உங்கள் புரட்சி வெற்றி பெற பணம். அதுதான், அது ஒன்றுதான். முதல் பணம் நான் போட்டேன் அல்லவா? தொடர்ந்து போராடவும் பணம் வேண்டும். அதில் உன் பங்களிப்பும் இருப்பதுதான் உன் எதிர்காலத்துக்கு நல்லது. நாளைக்கு நீயே ஆட்சி அமைக்கிறாய் என்றால் உனக்கு ஒரு தன்னம்பிக்கை வேண்டாமா? சாதிக்க முடியும் என்று எதனை வைத்து முடிவுக்கு வருவாய்? இன்றைக்கு இயக்கத்தை காப்பாற்ற பணம் சம்பாதிக்க கற்றால்தான் நாளைக்கு தேசத்தை காப்பாற்றும் வல்லமையை பெறுவாய். போதித்தார்கள். நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு இயக்கங்களுக்கு இந்த போதனை தொடர்ந்து நடத்தப்பட்டது. CIA சொல்லி இந்த காரியத்தில் இறங்கியவர்கள் கொஞ்சமென்றால் யாரும் சொல்லாமலேயே போதை பணத்தை ருசிக்க ஆரம்பித்தவர்களும் பல பேர் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் செய்ததெல்லாமே சிறுதொழில் மாதிரிதான். முதலில்
கொக்கெயின் உற்பத்தியை, விற்பனையை ஒரு கார்ப்பரேட்டாக கொலம்பியாவில் அறிமுகப்படுத்தியது. கண்ணுக்கெட்டும் தொலைவெல்லாம் கோகா பயிரிட்டு காசை அறுவடை செய்தது. அந்த பணத்தை பல தீவிரவாத குழுக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அளித்து கொலம்பிய அரசியலையே தீர்மானிக்கும் சக்தியாக விளங்கியது ஒரு தனி நபர். அவனிடமிருந்துதான் நியாயமாக இந்த கதை தொடங்குகிறது. 1989 ஆண்டின் உலகின் 7வது பெரிய பணக்காரர் என்று ஃபோர்ப்ஸ் சுட்டிக்காட்டிய அவனது பெயர் பாப்லோ எஸ்கோபார். இன்றைய AUCயின் தாத்தா. போதைத் தொழிலை ஒரு கார்ப்பரேட்டாக்க முடியும் என்று செய்து காண்பித்து கொலம்பியா மட்டுமில்லாமல் உலகில் இயங்கும் பல்வேறு தீவிரவாத குழுக்களுக்கும் போதை மூலம் வருமானம் என்னும் ஆதி பாடத்தை போதித்தவன். எஸ்கோபார் கொள்கை பிடிப்புள்ள ஏதேனும் ஒரு இயக்கம் சார்ந்த போராளியெல்லாம் இல்லை. வெறும் போதை கடத்தல், அதுதான் அவன் தொழில், வாழ்க்கை. ஆனால் பல போராளி இயக்கங்களுக்கு அவன் காட்ஃபாதராக இருந்திருக்கிறான். பணம் கொடுத்து வாழ வைத்திருக்கிறான். நாய் விற்ற காசும் கொக்கைன் விற்ற காசும் பொதுவாக குறைப்பதில்லை. புரட்சிகளுக்கு காசுதான் முக்கியம். குறைக்காத காசு அல்ல, குறையாத காசு. அது போதையில் கிடைக்கும் என்று முதல் சுட்டிக்காட்டியவன் எஸ்கோபார். கொலம்பிய சரித்திரத்தில் அதன் ஆட்சியாளர்களைக் காட்டிலும் அங்கு நடந்த மாபெரும் உள்நாட்டு யுத்தத்தைக் காட்டிலும் அதிக பக்கங்களை ஆக்கிரமிக்கக்கூடியவன் எஸ்கோபார். செய்த காரியம் மட்டுமல்ல காரணம், வாழ்ந்த வாழ்க்கையும் கூட. அத்தியாயம் 6. மக்கள் என் பக்கம். ராபின்ஹுட்டை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாயகன் படம் பார்த்திருப்பீர்கள். இரண்டையும் ஒரு வரியில் சாரம் சொல்லவும் என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? கொள்ளையடித்து ஏழைகளுக்கு கொடுப்பவன், இதானே? இதை ஒரு வார்த்தையிலும் சொல்லலாம், எஸ்கோபர். ஏராளமான ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு எஸ்கோபரின் வாழ்க்கை கருப்பொருளாகி இருக்கிறது. மனுஷன் அப்படி ஒரு கேரக்டர். போதைப்பொருள் வியாபாரம்தான், சர்வதேச கடத்தல் மன்னன்தான், மாபெரும் கிரிமினல் குற்றவாளிதான். ஆனாலும் அவன் வாழ்ந்த 44 வருடங்களில் முதல் 10-15 வருடங்களை கழித்துவிட்டு மிச்சத்தை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் கொலம்பியாவின் நிகரற்ற மக்கள் நாயகன் அவன்தான். எஸ்கோபாரிடம் யார் வேண்டுமானாலும் வந்து என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம், உடனே கிடைக்கும். குறிப்பாக ஏழைகள். வெறும் பணம் காசு மட்டுமில்லை, வீடு கட்டி கொடுப்பான், சாலை போட்டு கொடுப்பான், கிணறு வெட்ட ஆள் அனுப்புவான், ஊருக்கு மின்சாரமில்லை என்றால் அதிகாரிகளை மிரட்டி அனுப்பி வைத்து விளக்கேற்றுவான், பள்ளிக்கூடங்களுக்கு லட்சமாக கொட்டி கொடுப்பான், குழந்தைகளை வேலைக்கு அனுப்பும் பெற்றோரை அதட்டி அவர்களுக்கு தன் கம்பெனியில் வேலை போட்டு கொடுத்து குழந்தைகளை படிக்க அனுப்புவான். முழு செலவையும் தானே ஏற்பான். ஒரு சமயம் கொலம்பியாவின் தெற்கு மாகாணங்களில் நல்ல மழை, சரியான வெள்ளம். பல கிராமங்கள் இருந்த சுவடு தெரியாமல் மூழ்கிப் போய்விட்டன. அரசாங்கம் இராணுவத்தை அனுப்பி மீட்புப் பணிகளை ஆரம்பித்திருந்தது. ஆனால் போதிய ஆள்பலம் இல்லாமல் எல்லாம் தேங்கி நின்றன. மருத்துவமனைகள் எல்லாம் நிரம்பி வழிந்தன. மருந்துகள் போதிய அளவுக்கு ஸ்டாக் இல்லை என்று டாக்டர்கள் கைவிரித்து விட்டார்கள். எத்தனை சினிமாவில் பார்த்திருப்பீர்கள். அதே மாதிரிதான் ஒரு 100-150 பேர் கொட்டும் மழையில் ஒரு நடுராத்திரி புறப்பட்டு எஸ்கோபாரின் வீட்டு வாசலில் வந்து நின்று, ஐயா காப்பாத்துங்க என்று குரல் கொடுத்தார்கள். எழுந்து வந்த எஸ்கோபார் விவரம் கேட்டுக்கொண்டான். உங்களுக்கு என்ன வேண்டும், சரியாகச் சொல்லுங்கள். தங்க இடமும் சாப்பாடும் தான் முக்கியமில்லையா? இல்லை என்று சொன்னார்கள். தொற்றுநோய் ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் உயிர்கள் போகாதிருக்க ஏதாவது செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். எஸ்கோபார் யோசித்தான். இது பெரிய விஷயம், அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய காரியம். ஆனால் அவர்களையும் குறை சொல்ல முடியாது. முடிந்ததை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வசதிகள் போதாது. சரி, நீங்கள் போகலாம், நாளைக்கு நான் உங்கள் ஊருக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டான். ஆனால் உள்ளே போய் தூங்கவில்லை. மெக்சிகோவில் டாக்டராக வேலை பார்த்து கொண்டிருக்கும் தனக்கு தெரிந்த நண்பன் ஒருவனுக்கு போன் செய்தான். விஷயம் இதுதான். நாளை மதியத்துக்குள் நீ ஊருக்கு வர வேண்டும். திரும்பி போக எத்தனை நாளாகும் என்று சொல்ல முடியாது. இங்கே உள்ளூரில் என்னால் திரட்ட முடிந்த டாக்டர்களை நான் திரட்டுகிறேன். வேண்டியது மருந்துகள். உன்னால் எடுத்து வர முடிந்த அனைத்தையும் நீயே கையோடு கொண்டு வந்துவிடு. மக்கள் சாகக்கூடாது, அதான் விஷயம். நம்புங்கள், அந்த ஒரே இரவில் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மருந்து பொருள்களை மெக்சிகோவில் வாங்கி கொலம்பியாவுக்கு அனுப்ப ராவோடு ராவாக ஏற்பாடு செய்து மருத்துவக் கல்லூரி மாணவர்களை வாலண்டியர்களாக வரச் சொல்லி தகவல் அனுப்பி தன் கம்பெனி ஊழியர்கள் அத்தனை பேரையும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட கிராமப் பகுதிக்கு உடனே கிளம்பிப் போகவும் ஏற்பாடு செய்தான்.
மறுநாள் காலை எஸ்கோபார் அங்கே போய்ச் சேர்ந்தபோது ஒரு மருத்துவ இராணுவம் அங்கே தயாராக இருந்தது. உடனடியாக வேலை ஆரம்பித்தார்கள். இருப்பதிலேயே மேடான பகுதி எது என்று பார்த்து அங்கே ஒரு பெரிய ஹால் கட்டச் சொன்னான் எஸ்கோபார். ஐயையோ, அது கவர்மெண்ட் நிலமாச்சே, பிரச்சனை வருமே என்றார்கள். வரட்டும், யார் வந்தாலும் கொளுத்தி விடுகிறேன் என்று சொன்னான் எஸ்கோபார். 1000 பேர் அந்த பணியில் ஈடுபட்டார்கள். 2 நாளில் ஒரு தற்காலிக மருத்துவமனை தயார். அதற்குள் மெக்சிகோவிலிருந்து மருந்துகளும் தலைமை டாக்டரும் வந்து சேர்ந்தார்கள். இரவு பகலாக மருத்துவமனை வேலை பார்த்தது. பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் மருத்துவம், இலவச மருந்துகள், ஊசிகள், டானிக்குகள். பசி என்று சொன்ன அத்தனை பேருக்கும் வயிறு நிறைய உணவு, ஆளுக்கொரு கம்பளி, மழைக்கோட், குழந்தைகளுக்கு தனியொரு காப்பகம். 24 மணி நேரமும் அங்கே பணிபுரிய எஸ்கோபாரின் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்த பெண்கள் வந்திருந்தார்கள். அத்தனை பேரையும் அவசரகால அம்மாவாக்கியிருந்தான் எஸ்கோபார். வெறுமனே தங்க வைத்தால் போதுமா? குழந்தைகள் விளையாட பொம்மைகள், தொட்டில், கொசுவலை, பால். அந்த கிராமத்து குழந்தைகள் சாதாரண நாள்களில் தம் சொந்த பெற்றோரிடத்தில் கூட அத்தனை சௌகரியமாக இருந்திருக்க முடியாது. அத்தனை பேரும் சின்ன கவுண்டரை கும்பிடுவது மாதிரி எஸ்கோபாரை விழுந்து கும்பிட்டு கண் கலங்கி நின்றார்கள். விஷயம் கேள்விப்பட்டு வேறு பல கிராமங்களிலிருந்தும் இதே மாதிரி வேண்டுகோள் வர எஸ்கோபார் ஒரு தனியார் மீட்புப் படையையே உருவாக்கி அந்த சீசன் முழுக்க மொத்தம் 36 கிராமங்களில் சேவை பண்ணி வைத்தான். அதோடு நிறுத்தியிருந்தால் சினிமா கதாநாயகன் எல்லையுடன் முடிந்திருக்கும். வெள்ளக்காலமெல்லாம் முடிந்து சகஜநிலை திரும்பிய பிறகு திரும்பவும் ஆள் அனுப்பி 50 கிராமங்களில் அடிப்படை சுகாதார மையம் அமைத்து மாசச்சம்பளத்துக்கு தானே டாக்டர்களையும் நியமித்து சாகும் வரை படியளந்திருக்கிறான். இது ஓர் உதாரணம்தான். பாப்லோ எஸ்கோபாரின் இந்த ஏழை பங்காளன் முகம் கொலம்பியாவில் எத்தனை செல்வாக்கு பெற்றது என்பதை விவரிக்கவே முடியாது. நம் ஊரில் ஜெயலலிதாவை மேரி மாதாவாக போஸ்டர் அடித்து ஒட்டி வாங்கி கட்டி கொண்டார்கள், நினைவிருக்கிறதா? அந்த மாதிரி கொலம்பிய கிராமங்களில் எஸ்கோபாரை இயேசு கிறிஸ்துவாகவே சித்தரித்து போஸ்டர் ஒட்டிய காலங்கள் உண்டு. ஆனால் ஒருத்தரும் எதிர்க்கவில்லை. பாதிரியார்கள் முகம் சுளித்தார்கள். ஆனாலும் அதற்கு மேல் ஒன்றுமில்லை. அரசாங்கத்துக்கும் இந்த விஷயம் தெரியும். எஸ்கோபாரை என்ன செய்வது என்பதுதான் அவர்களுக்கு புரியவில்லை. காற்று மாதிரி இருந்தான். எங்கும் இருப்பான். ஆனால் எங்கு தேடினாலும் அகப்படாதவன். தேசத்தின் எந்த மூலையில் எந்த கிராமத்தில் போய் யாரை கேட்டாலும் 10 நிமிஷம் முன்னால் தான் தெருமுனை டீ கடையில் எஸ்கோபாருடன் ஒரு சாயா அடித்தேன் என்பான். ஆனால் காவல்துறை கிட்டே கூட நெருங்க முடியாது. கொலைக்கு அஞ்சாதவன் என்கிற பய உணர்ச்சி இதற்கு முக்கிய காரணம். இன்னொரு முக்கிய காரணம் உண்டு. அரசாங்கம் கூட தர முடியாத பாதுகாப்பை எஸ்கோபார் தருவான் என்கிற எண்ணம். இது பல சந்தர்ப்பங்களில் நிரூபிக்கப்பட்டும் இருக்கிறது. அதற்கெல்லாம் உதாரணங்கள் சொல்லப்போனால் விஷயம் நீண்டுவிடும். இந்த இடத்தில் இதனை சொல்லுவதற்கு காரணம் எஸ்கோபாருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு. அந்த செல்வாக்கை அரசியல் ரீதியில் பயன்படுத்திக் கொள்ள அவன் முடிவு செய்தான். அதற்கு என்ன காரணம் என்பதைத்தான் சென்ற அத்தியாயத்தில் ஈக்குவடார் சிறைச்சாலையில் பார்த்தோம். இனி நேரே விஷயத்துக்கு வந்து விடலாம். ஈக்குவடார் சிறையிலிருந்து விடுதலையாகி கொலம்பியா திரும்பிய எஸ்கோபார் அரசியலில் இறங்கலாம் என்று முடிவு செய்தான். தன் முடிவை முதலில் 10,000 பேர் வசித்த சற்றே பெரிய கிராமம் ஒன்றில் வெளிப்படுத்தினான். கிராமத்து மக்கள் அத்தனை பேரும் கை தட்டி ஆரவாரம் செய்தார்கள். நான் அரசியலுக்கு போனா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? எலெக்ஷன்ல நின்னா ஓட்டு போடுவீங்களா? உங்களுக்கு இல்லாததா? அதிகபட்சம் நான் என்ன பதவிக்கு வரலாம்னு நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க. இதுல யோசிக்க என்னங்க இருக்குது? பேசாம பிரசிடென்ட் ஆயிடுங்க. நம்புங்கள், சொல்லி வைத்த மாதிரி நூற்றுக்கணக்கான கிராமத்து மக்கள் இப்படியேதான் சொன்னார்கள். எஸ்கோபார் சிரித்து கொண்டான். அவனுக்கு பிரசிடென்ட் ஆகிற ஆசையெல்லாம் இல்லை. அரசியலில் பெரிதாக சாதிக்கும் விருப்பமும் இல்லை. தன் தொழில் தடையற்று நடைபெற ஒரு அரசியல் முகம் வேண்டும், அவ்வளவுதான். அதற்கு ஒரு செனட் உறுப்பினர் ஆனால் போதும். அது கூட தேவையில்லை. சேம்பர் மெம்பர் ஆனாலே யதேஷ்டம். பட்ஜெட், ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் எல்லாம் அவர்கள் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது. சரி, ஓர் ஆட்டம் ஆடி பார்த்து விடலாம் என்று முடிவு செய்தான். அத்தியாயம் 9. மாண்புமிகு மேலவை உறுப்பினர். மாண்புமிகு புதிய மேலவை உறுப்பினர் பாப்லோ எஸ்கோபார் அவர்களே, நமது தேசத்தின் இன்றைய தலையாய பிரச்சனையான போதை கடத்தல் குறித்து கேள்வி நேரத்தில் எழுப்பப்பட்ட வினாக்களுக்கு தங்கள் தரப்பு பதில்கள் மிக மிக முக்கியமானவை என்று இந்த அவை கருதுகிறது. தங்களுக்கு 20 மணித்துளிகள் பேச அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. தங்கள் மேலான சிற்றுரையை தொடங்குகிறீர்களா? சபாநாயகர் குறும்பு புன்னகையுடன் கேட்டார். எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி, சோத்துக்கட்சி ஆசாமிகள் அனைவரும் தமக்குள் நடந்து கொண்டிருந்த வெத்து அரட்டைகளை நிறுத்திவிட்டு கப் சிப் என்று காதுகளை மட்டும் தீட்டிக்கொண்டு காத்திருந்தார்கள்.
எஸ்கோபாரின் 2ஆம் நாள் அவை அனுபவம் அது. முதல் நாள் பதவி பிரமாணம் எடுத்துவிட்டு வீட்டுக்கு போய்விட்டார். மறுநாள் மதியம் மடக்கிவிட்டார்கள். திட்டமிட்டு கேள்விகளை தயார் செய்து அனுமதி பெற்று அனைவரும் ஒருமித்த முடிவோடு காத்திருந்தார்கள். எஸ்கோபார் என்ன பேசப்போகிறார்? கொலம்பிய போதை கடத்தல் நெட்வொர்க்கின் பரமபிதா. கடத்தல்காரர்கள் தனித்தனியே தொழில் செய்து கொண்டிருந்த போது எத்தனை ரூபாய்க்கு பிசினஸ் என்று மொத்த கணக்கு தெரியாமலிருந்தது. மெடேலின் கார்ட்டல் என்கிற பெயரில் அவர்கள் ஒருங்கிணைந்து தொழில் நடத்த தொடங்கிய பிறகு இந்த தொழிலின் பொருளாதாரம் மிக துல்லியமாக தெரியத் தொடங்கிவிட்டது. மாதத்துக்கு குறைந்தபட்சம் $60 மில்லியன் பிசினஸ். அமெரிக்கா பிரதானமான மார்க்கெட், பிரிட்டன் அடுத்தது, நார்வீஜியன் நாடுகள் 3வது, பிரான்ஸ் 4வது, பெல்ஜியம், ஜெர்மனி, இத்தாலி 3ம் அடுத்தது. கொஞ்சம் ரிவர்ஸ் அடித்து திரும்பி வந்தால் மெக்சிகோ 6வது இடத்தை பிடித்த பாடல் என்றது. 7, 8, 9, 10ஆம் இடங்களை சக லத்தீன் அமெரிக்க நாடுகள் பிடித்திருந்தன. வர்த்தகமாகும் சரக்குகளுக்கான பணத்தை கம்பெனியே உரியவர்களுக்கு பிரித்து தரும். சர்வீஸ் சார்ஜ் எடுத்துக்கொள்ளப்படும். அது சமயத்துக்கு ஏற்றபடி 16% முதல் 22% வரை வித்தியாசப்படும். அப்படி எடுத்துக்கொள்ளப்படும் சர்வீஸ் சார்ஜ் பணத்தை கொண்டுதான் மெடேலின் கார்ட்டல் கம்பெனி நடத்தப்பட்டது. நூற்றுக்கணக்கான டை கட்டிய ஊழியர்கள், கணக்கு வழக்குகளை பக்காவாக வைத்துக்கொள்ள கம்ப்யூட்டர் வசதிகள், உலகம் முழுவதும் நினைத்த மாத்திரத்தில் தொடர்பு கொள்ள தொலை தொடர்பு சௌகரியங்கள், நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்துக்கு பறந்து செல்ல கம்பெனிக்கென்று தனி விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், 700 சரக்கு லாரிகள், 160 கார்கள், ஆம்புலன்ஸ் வண்டிகள் 20, ஜீப்புகள் 47, மோட்டார் சைக்கிள்கள் 130. கொலம்பியாவில் உள்ள அத்தனை மாகாணத்து போலீசாரையும் சமாளிக்க தனியொரு PRO படை. மார்க்கெட்டிங் படையால் முடியாத போது சரக்குகளை மீட்டுக்கொண்டு சேர்க்க தனியே ஒரு மீட்புப் படை. சரக்கு பாதுகாப்புக்காக தேசம் முழுதும் 19 இடங்களில் மிகப்பெரிய கொடோன்கள். அதற்கு செக்யூரிட்டி லொட்டு லொசுக்குகள். வெளிநாட்டு வர்த்தகங்களை பெருக்க மார்க்கெட்டிங் அணியொன்று தனியே செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆயிரக்கணக்கானோர் இதில் மாத சம்பள உத்தியோகஸ்தர்கள். ஒவ்வொரு தேசத்திலும் கொக்கெயின் மற்றும் மரியுவானாவுக்கான சந்தை நிலவரத்தை கவனித்து சரக்குகளை தடையில்லாமல் கொண்டு வந்து சேர்ப்பதும் பணத்தை பாதுகாப்பாக கொலம்பியாவுக்கு அனுப்பி வைப்பதும் இவர்கள் பணி. இந்த பணியில் இடையூறு என்று ஏதாவது ஏற்படுமானால் சரக்கையும் ஆள்களையும் காப்பாற்றுவதற்காக தனியொரு இராணுவம் ஏற்பாடு செய்யப்பட்டது. முன்னாள் புரட்சிக்காரர்கள் முதல் இந்நாள் தெருப்போர்க்கிகள் வரைக்கும் பலவிதமான பீமபுஷ்டி ஆசாமிகள் மட்டுமே அந்த படையில் இருந்தார்கள். இந்த தாதா கோஷ்டியை கண்காணிக்கவும் அவர்கள் ஏதும் சந்து கிடைத்து சிந்து பாடிவிட்டால் நஷ்டப்படாமல் தப்பிக்கவும் இரகசியமாக 2 படைகள் அமைக்கப்பட்டன. ஒன்று உளவுப்படை, இன்னொரு தனி இராணுவம். இந்த 2வது இராணுவம் என்பது கொலம்பிய புரட்சி குழுக்களே ஆகும். புரட்சி குழுக்களுக்கு பணம் தேவைப்பட்டது. நாய் விற்ற காசு குறைத்தால் என்ன, வாலையாட்டினால் என்ன, கடிக்காதிருந்தால் போதும். எனவே எஸ்கோபாரின் படைகள் சரக்குடன் எங்கு புறப்பட்டாலும் அவர்களுக்கே தெரியாமல் அவர்களை பின்தொடரும் பணியில் இந்த ரக குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டன. நீங்கள் டிவியில் டோராவின் பயணங்கள் பார்க்கிறீர்களா? அந்த குட்டிப்பெண் எங்கே புறப்பட்டாலும் எப்படியும் 3 சிக்கலான கட்டங்கள் வந்துவிடும். வட்டம் போட்டு சுட்டிக்காட்டி ஒவ்வொரு கட்டமாக தாண்டி இறுதியில் அவள் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் என்று அபஸ்ருதியில் பாட்டு பாடுவதில்தான் குழந்தைகளுக்கு என்ன ஒரு சந்தோஷம். எஸ்கோபாரின் போதை நெட்வொர்க் இம்மாதிரி 3 கட்டங்களை கடந்துதான் காசு பண்ணி கொண்டிருந்தது. முதலில் சரக்குகள் பத்திரமாக கொலம்பிய எல்லையை கடக்க வேண்டும். இது முதல் கட்டம். அடுத்தது வாகனம் மாறி சர்வதேச எல்லை தாண்டி உரிய இடத்துக்கு போய்ச் சேர வேண்டும். அது அமெரிக்காவோ ஆப்பிரிக்காவோ சில்லமரத்துப்பட்டியோ. 3வது கட்டம், உரிய நபரிடம் சரக்கு போய் சேர்ந்து பணம் கைக்கு வருவது. முன்பே பார்த்தது போல ஆர்டர் கொடுக்கப்பட்டதுமே ஹவாலா மூலம் பணம் வந்துவிடுகிற வழக்கமும் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் பிசினஸ் டெவலப்மெண்ட் திட்டங்களின் கீழ் 45 நாள் கிரெடிட்டில் கூட சரக்கு அனுப்பும் முறைகளை எஸ்கோபார் பின்னாளில் அமுல்படுத்திவிட்டான். ஆனால் ஒரே கண்டிஷன், எந்த நாட்டுக்கு சரக்கு போனாலும் சரி அமெரிக்க டாலரில்தான் பணம் செட்டில் செய்யப்பட வேண்டும். தனது குழுவில் இருந்த அத்தனை கடத்தல்காரர்களுக்கும் எஸ்கோபரே சுவிட்சர்லாந்து வங்கிகளில் அக்கவுண்ட் உருவாக்கி தந்திருந்தான். பணம் அங்கேதான் கிரெடிட் ஆகும். இந்த நடவடிக்கைகளை கவனிக்கவும் சிக்கல் இல்லாமல் நடைபெறவும் சுவிட்சர்லாந்தில் அவனுக்கு தனியொரு வங்கி தொடர்பு அலுவலகமே இருந்தது. மேற்சொன்ன அனைத்து நடவடிக்கைகளும் ஒழுங்காக நடைபெறுவதை கவனிக்க ஒரு மேல்மட்ட குழு உருவாக்கப்பட்டிருந்தது. கார்ட்டலில் உறுப்பினர்களாக இருந்த அனைத்து கடத்தல்காரர்களும் தலா ஒரு பிரதிநிதியை அக்குழுவுக்கு அளித்திருந்தார்கள்.
ஜனநாயகம் பராமரிக்கப்பட்டது. ஆனால் நெருக்கடி நேரங்களில் எஸ்கோபாரின் முடிவே ஏகமன முடிவாக ஏற்கப்பட்டது. இவ்வாறெல்லாம் உத்தமர்கள் ஒன்று கூடி பிசினஸ் பண்ண தொடங்கிய போதுதான் அந்த பாழாய் போன அமெரிக்க கொலம்பிய போதை தடுப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருந்தது. உண்மையில் கொலம்பிய அரசின் அன்றைய நிலைமை குறித்து ஒன்றிரண்டு வரிகளாவது சொல்லாமல் போவது பாவம். மூழ்கிக் கொண்டிருப்பவனை பிடித்து தூக்கி மென்னியை பிடித்து நெரித்து திரும்ப மூழ்க வைப்பது மாதிரி இருந்தது அன்றைய போதை வர்த்தகம். தேச பொருளாதாரமே அதல பாதாளத்துக்கு போய்விடும் போல் இருந்தது. எங்கு பார்த்தாலும் போதை, எதை தொட்டாலும் போதை பணம். இந்த கடத்தல் தொழில் ஜோராக நடைபெறத் தொடங்கிவிட்ட பிறகு தேசத்தில் வருமான வரி கட்டுகிறவர்களே குறைந்து போய்விட்டார்கள். பெரிய பெரிய பண முதலைகளெல்லாம் வருஷம் முழுக்க வருமானமே கிடையாது என்று கணக்கு காட்டின. மேலுக்கு ஒரு மளிகை கடை வைத்துக்கொண்டு உள்ளுக்குள் பல கோடி பண்ணி கொண்டிருந்தவர்களே அன்றைக்கு அதிகம். ரொம்ப நெருக்கடி கொடுத்து வரி கட்டித்தான் ஆக வேண்டுமென்றால் 1000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு மட்டும் கணக்கு காட்டிவிட்டு போயே விடுவார்கள். விவசாயம் தொழில் சுய தொழில் அதெல்லாம் உண்டா என்ன? கவர்மெண்ட் ஆஃபீஸில் அட்டெண்டன்ஸில் கையெழுத்து போட்டுவிட்டு சம்பளம் வாங்கிய மிடில் கிளாஸ் பரமாத்மாக்கள் மட்டும்தான் வரி கட்டுவோராக இருந்தார்கள். அவர்களிடம் என்ன பெரிதாக தேறிவிடும்? ஒரு பக்கம் வரி இழப்பு, இன்னொரு பக்கம் தொழில் நசிவு. எந்த தொழிலுக்கும் யாருமே முன் வராத சூழல். படித்த இளைஞர்கள் எல்லாம் போதை நெட்வொர்க்கில் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்களாக போவதிலேயே ஆர்வம் செலுத்தினார்கள். என்ன பணம் என்கிறீர்கள்? ஒரு கன்சைன்மெண்ட் உருப்படியாக முடிந்துவிட்டால் பல்லாயிரக்கணக்கில் பேட்டா பெற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆஃபீஸில் வேலை பார்த்து அரியஸ், போனஸ், கிராட்டுவிட்டி என்று மூக்கால் அழுது எந்த காலத்தில் பணம் சம்பாதிப்பது? எனவே கொலம்பிய அரசு திண்டாடி தெருவில் நின்றது. எனவே அமெரிக்காவுடனான போதை தடுப்பு ஒப்பந்தத்தில் அவசர அவசரமாக கையெழுத்து போட்டு எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று பார்த்தது. எனவே ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததும் கடத்தல்காரர்களுக்கு பிரச்சனை வரத் தொடங்கியது. எனவேதான் மாண்புமிகு மேலவை உறுப்பினர் பாப்லோ எஸ்கோபார் போதை கடத்தல் தொடர்பான கேள்வி நேர வினாக்களுக்கு பதில் சொல்ல எழுந்தபோது அவை உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அட்டென்ஷனில் உட்கார்ந்து ஆவலுடன் காது கொடுக்க ஆரம்பித்தார்கள். எஸ்கோபார் எழுந்தான். தொண்டையை செருமிக் கொண்டான். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, எனக்கு சற்றும் தொடர்பில்லாத போதை வர்த்தகம் குறித்து பேச என்னை அழைத்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. எனக்கு அது பற்றி எதுவும் தெரியாது. ஆகவே வேறொரு விஷயம் குறித்து பேசுகிறேன். போதை பணத்தில் செழிக்கும் வர்த்தகர்கள் பற்றி இத்தனை கவலைப்படுகிறீர்களே, நம் நாட்டில் ஒருவேளை உணவுக்கு கூட வழியில்லாமல் அவதிப்படும் பாமரர்களை பற்றி என்றைக்காவது நீங்கள் இப்படி கூடி விவாதித்ததுண்டா? அவர்களுக்கு ஏதாவது செய்வதுண்டா? ஏதோ என்னால் முடிந்தது. மாதம் ஒரு கிராமத்தை நான் தத்தெடுத்துக் கொள்ள முடிவு செய்திருக்கிறேன். அவர்களது அடிப்படை தேவைகளை தீர்த்து வைக்க என்னாலான முயற்சிகளை மேற்கொள்ளவிருக்கிறேன். இதை பற்றி தனியே ஒரு விவாதம் வைத்து எனக்கு பாராட்டு கூட்டம் நடத்தினால்தான் என்ன? சபை கலகலத்து விட்டது. யாருக்கு பேச்சு வரும்? எஸ்கோபார் மாட்டிக்கொண்டு மொழி பிதுங்கி அசடு வழிந்த விஷயம் மறுநாள் பேப்பரில் வரும் என்று எதிர்பார்த்திருந்தவர்கள் எல்லாம் மறுநாள் அத்தனை தினசரிகளிலும் முதல் பக்கத்தில் எஸ்கோபார் புகழ் பாடப்பட்டிருந்தது கண்டு தலையில் அடித்து கொண்டார்கள். அத்தியாயம் 12. காலி கார்ட்டல் ஓர் அறிமுகம். அன்பார்ந்த அதிபர் அவர்களுக்கு வணக்கம். இப்பவும் நாளது பங்குனி தொடங்கி நமது தேசத்துக்குள் அதிகமாக புழங்கத் தொடங்கியிருக்கிற மரிவானா, ஹஷீஷ் என்கிற 2 கொலம்பிய மூலிகை பொருள்கள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அனுப்ப தாங்கள் கேட்டுக்கொண்டது பற்றி மிக்க சந்தோஷம். நாங்கள் விஞ்ஞானிகள் சமூகமாகப்பட்டவர்கள் எங்கள் மூக்கு கண்ணாடிகள் மூக்கின் நுனிக்கு வந்து எந்த கணமும் கழண்டு கீழே விழுந்துவிடும் என்கிற நிலை வரை கவனம் சிதறாமல் ஆராய்ச்சிகள் பண்ணி மேற்படி வஸ்துவானது கொக்கெயின் அல்லது ஹெராயின் அளவுக்கு வீரியமுடையதல்லவென்றும் உடனடி உயிர் கொல்லும் அபாயம் கொண்டதும் அல்ல என்றும் கண்டறிந்திருக்கிறோம். மட்டுமல்லாமல் கொக்கெயின் அளவுக்கு இது உடனடியாக ஆளை அடிமைப்படுத்த வல்லதும் அல்ல என்பதனால் இதனை உட்கொண்டு யாரும் கொலை உள்ளிட்ட பஞ்சமாபாதகங்கள் புரிவதற்கு புறப்பட்டு விட மாட்டார்கள் என்று இங்ஙனம் பிரமாணம் அளிக்கிறோம். நல்லதொரு இயற்கை மூலிகையான இதனை உரிய விதத்தில் பயன்படுத்துவோமானால் மருத்துவத்துறைக்கு மகத்தான வரப்பிரசாதமாக அமையும் என்றும் சிபாரிசு செய்கிறோம். புரிந்திருக்குமே? DEA எனப்படும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அமைப்பின் ஆய்வு பிரிவு அமெரிக்க அதிபருக்கு எழுதிய கடிதம் இது. எழவு என்னென்ன சரக்குகள்தான் வரும் என்றில்லாமல் போய்விட்டது. அமெரிக்காவின் எந்த மூலை முடுக்கில் போய் பார்த்தாலும் வாலிப வயோதிக அன்பர்கள் என்னத்தையாவது ஒரு கன்றாவியை உள்ளுக்குள் இழுத்த வண்ணம் இருக்கிறார்கள். அடர்த்தியாக புகை கிளப்பி ஜகமே தந்திரம் சுகமே மந்திரம் என்று பாடிக்கொண்டிருக்கிறார்கள்.
கண்ட கஸ்மாலத்தையும் தின்று தொலைக்காதீர்கள் என்று கத்தி கத்தி தொண்டை தண்ணீர் வற்றிவிடும் போல் இருக்கிறது. யார் கேட்கிறார்கள்? சரி, சட்டம் போட்டு தடுக்கலாம் என்று பார்த்தால் சட்டம் நுழையாத சந்துகளின் வழியே மட்டும்தான் இந்த சரக்குகள் வந்து தொலைகின்றன. என்ன சட்டம் போட்டு என்ன பிரயோஜனம்? கொலம்பியா அரசுடன் ஒப்பந்தம் போட்டு அப்படியே ஜீவ துடிதுடிப்புடன் தான் இருக்கிறது. மாசத்துக்கு 10 போதை கடத்தல்காரர்களாவது பிடிபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். டன் கணக்கில் சரக்கும் மாட்டிக்கொண்டு அக்னி பிரவேசம் செய்கிறது. ஆனாலும் இது குறைகிற வழியாக தெரியவில்லை. கொக்குக்கு கொக்கேன் ஒன்றே மதி என்று இருந்த காலத்தில்தான் திடீரென்று இந்த மரியுவானா புயல் வந்து தாக்கியிருக்கிறது. நல்லவேளை அத்தனை ஆபத்து இல்லையாமே. விஞ்ஞானிகள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். சரி, ஒழியட்டும், கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் என்று அமெரிக்க அரசு கொக்கெயின் மீது மட்டும் இன்னும் தீவிர கவனத்தை குவிக்கவே எஸ்கோபாரின் தொழிலுக்கு அங்கே மேலும் கிடுக்குப்பிடி உருவானது. இதுவும் அவன் கவலைப்பட காரணமானது. ஆனால் இதுவேதான் காலி நகரத்து கடத்தல்காரர்கள் சந்தோஷம் கொள்ளவும் முக்கிய காரணம் ஆனது. சரிதான், எஸ்கோபாரின் சகாப்தம் இவ்வாறாக எப்படியும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும், இனிமேல் நம்ம ராஜ்யம்தான் என்று அவர்கள் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள். தொழிலை இன்னும் மேம்படுத்த ஒரு நூதனமான நிர்வாக கட்டமைப்பினையும் உருவாக்கினார்கள். எஸ்கோபாரின் நெட்வொர்க்குக்கும் காலி கார்ட்டல் அமைப்புக்கும் அடிப்படையில் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. காலியின் ஆள்களை சிறு சிறு குழுக்களாக, நிறைய குழுக்களாக முதலில் பிரித்தார்கள். ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு குட்டித் தலைவனை நியமித்ததன் மூலம் அதிகார பங்களிப்பும் அவரவர் ஆத்ம திருப்தியும் உடனடியாக உறுதி செய்யப்பட்டன. மாறாக எஸ்கோபாரின் நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் வேலை பார்க்கிற பல்லாயிரக்கணக்கானோருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. எஸ்கோபார் சொல்றான், எல்லாரும் முடிக்கிறான் என்றுதான் இருந்தாக வேண்டும். இந்த அடிப்படை வித்தியாசம் காலி குழுவினருக்கு மிகுந்த உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுத்தது. மொத்தம் 5 பிரிவுகள். ஒவ்வொரு பிரிவிலும் நூற்றுக்கணக்கான சிறு குழுக்கள். ஒவ்வொரு குழுவிலும் 5 முதல் 50 பேர் வரை தேவைக்கேற்ப இருப்பார்கள். அந்த 5 பிரிவுகள் என்னவென்று முதலில் பார்த்து விடுவோம். அது முக்கியமானது. முதலில் போதை கண்ட்ரோல் பிரிவு. கண்ட்ரோல் என்றால் கட்டுப்பாடு. போதை தடுப்பு என்றெல்லாம் தப்பர்த்தம் பண்ணிக்கொள்ளாதீர். ஒரு பெயருக்கு கண்ட்ரோல். வேலை ஒழுங்காக நடப்பதை கவனிக்கும் பிரிவு. ஆய்வுச்சாலைகள், சரக்குகளை ஏற்றுமதி செய்வது, சரக்கு செல்லும் பாதைகளை தீர்மானிப்பது ஆகியவை இந்த பிரிவுக்குள் வரும். அடுத்தது இராணுவம். சரக்கு மற்றும் ஆள்களின் பாதுகாப்பு, தவறு செய்வோருக்கு தண்டனை வழங்குவது, அடிப்படை ஒழுக்க விதிகளை வரையறுப்பது, அரசாங்க அதிகாரிகள், காவல்துறையினருக்கு லஞ்சம் வழங்கி காரியத்தை சாதிப்பது ஆகியவை இராணுவ பிரிவின் முக்கிய பணிகள். 3வது அரசியல் பிரிவு. கொலம்பிய காங்கிரசிலும் பல்வேறு குட்டி கட்சி வட்டாரங்களிலும் ஆள்களை பிடித்து வைத்துக்கொண்டு தமக்கு அரசு தரப்பிலிருந்து எப்போது சிக்கல் வந்தாலும் தீர்த்து வைப்பது இந்த பிரிவின் தலையாய பணி. அனைத்து கட்சிகளுக்கும் தேர்தல் காலத்தில் வெள்ளமாக நிதி வழங்குவதும் இவர்கள்தாம். 4வது நிதிப்பிரிவு. அதிக வேலை கொண்ட பிரிவு இது. காலி கார்ட்டல் பெருந்தலைகளுக்கு ஏற்கனவே பல உத்தம தொழில்கள் இருக்கின்றன என்று பார்த்தோம். உப்பு, புளி, மிளகாய் வியாபாரம் முதல் காய்கறி, பழத்தோட்டங்கள், தேயிலை வியாபாரம் என்று ஏகத்துக்கு வைத்திருந்தார்கள் அவர்கள். அதெல்லாம் நல்ல பணம், வருமான வரிகளுக்கு உட்பட்ட பணம். அப்புறம் இந்த மரிவானா பணம், இதில் வரிகிரியெல்லாம் கிடையாது. வெறும் காசு, சலவை காசு. செலவழிக்க வேணுமென்றால் சலவைக்கு போட்டாக வேண்டிய கருப்பு காசு. நிதிப்பிரிவின் முக்கிய பணியே இந்த போதை காசை எப்படி வெள்ளை பணமாக மாற்றுவது என்பதுதான். தேசங்களில் நெட்வொர்க்கை நிறுவி பணத்தை அனுப்பி கருப்பை வெள்ளையாக்கி அறக்கட்டளைகள் மற்றும் நலப்பணிகளின் பெயரில் திரும்ப கொண்டுவரும் திருப்பணி அவர்களுக்கு முக்கியமானது. சிவாஜி படத்தில் காட்டப்படுவது போல ஒரே ஷாட்டில் ஏர்போர்ட்டில் வைத்தே கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதெல்லாம் யதார்த்தத்தில் சாத்தியமே இல்லை. அது மிகப்பெரிய பிசினஸ், ஏகப்பட்ட உள் விவரங்கள் கொண்டது. மாட்டிக்கொண்டால் கோவணம் வரைக்கும் உருவி விடுவார்கள் உருவி. 5வது மற்றும் கடைசி பிரிவின் பெயர் நீதிப்பிரிவு. யாரும் ரசாபாசமாக நினைக்க வேண்டாம். நீதிப்பிரிவு என்பது வழக்கறிஞர்களை உள்ளடக்கியது என்கிற அர்த்தத்தில் மட்டும். ஆனால் செய்வதெல்லாம் அநீதிக்குட்பட்ட காரியங்கள்தாம். காவல்துறையினரிடம் பிடிபடும் போதை கடத்தல்காரர்களை மீட்பது, வெளிநாடுகளில் காலி கார்ட்டலுக்கு மார்க்கெட்டிங் ஆபீசர்களை நியமிப்பது, கொலம்பியாவுக்கு வெளியே சரக்கு எங்காவது மாட்டிக்கொண்டு விட்டால் அதை மீட்டுக் கொண்டு வர சட்ட ரீதியிலான ஓட்டைகளை தேடி கண்டுபிடிப்பது போன்றவை இந்த பிரிவின் பணிகள். இப்படி பக்காவாக அணிகள் அமைத்து மலைக்காடுகளிலும் கஞ்சா பயிரிட்டு அமெரிக்காவிலும் ஐரோப்பிய தேசங்களிலும் கொக்கெயின் வாங்கி கட்டுப்படியாகாத பாமர மக்கள் நிறைந்த 3ஆம் உலக நாடுகளிலும் இவர்கள் பிசினஸ் செய்ய ஆரம்பித்து முதல் சில வருடங்கள் வரை எந்த பிரச்சனையும் இல்லை.
எஸ்கோபாரின் மெடேலின் நெட்வொர்க்குக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல்தான் பார்த்து கொண்டார்கள். வழியில் சந்திக்க நேர்ந்தாலும் வணக்கம் கூறி விடை பெற்று கொண்டு ஓடியே விடுவார்கள். எதற்கு பெரிய இடத்து பொல்லாப்பு என்கிற பயம்தான் காரணம். ஆனால் 1982-83 ஆண்டு காலகட்டத்தில் எஸ்கோபார் தனது தொழிலில் தனியொரு உயரத்துக்கு போகத் தொடங்கி பணத்தில் நீச்சலடிக்கத் தொடங்கியிருந்த வேளையில் காலி கார்ட்டல் பரமாத்மாக்கள் கொக்கேன் வியாபாரத்தில் கொழிக்கும் பணம் குறித்து சிந்திக்க ஆரம்பித்தார்கள். பிஸ்னஸ் என்று தொடங்கிய பிறகு இதைத்தான் செய்வேன், அதை செய்ய மாட்டேன் என்றெல்லாம் நியாயம் பேசிக் கொண்டிருக்க முடியாது. 1/4 கிலோ கொக்கெயின் சம்பாதிக்கும் பணத்தை 1 கிலோ மரியுவானா கொண்டுதான் சம்பாதிக்க முடிகிறது. மரியுவானாவிலும் நல்ல காசுதான் என்றாலும் கொக்கெயின் அளவுக்கு இல்லை என்பது வெளிப்படை. அதே கொலம்பியாதான், அதே மண்தான், அதே சீதோஷணம், அதே தோட்டத் தொழிலாளர்கள், அதே அரசாங்கம், அதே பிரச்சனைகள், அதே தப்பிக்கும் வழிகள். என்னத்துக்காக இந்த மரியுவானாவை மட்டும் கட்டிக்கொண்டு அழ வேண்டும்? நாமும் கொக்கெயின் பயிரிட்டால்தான் என்ன? வாருங்கள், வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அந்த மேலைக்கடல் முழுதும் கொக்கெயின் விடுவோம் என்று களத்தில் இறங்க முடிவு செய்தார்கள். முன்னதாக மரியுவானா விற்பனையின் மூலம் தமக்கென அனைத்து தேசங்களிலும் சௌகரியமான நெட்வொர்க்கை நிறுவியிருந்தபடியால் கொக்கெயினை அந்த ரூட்டில் கொண்டு போவதில் எந்த பிரச்சனையும் வராது என்று காலியின் மார்க்கெட்டிங் பிரிவு ஆபீசர்கள் உத்தரவாதம் அளித்தார்கள். அமெரிக்காவோ ஐரோப்பாவோ பிரச்சனை தராது என்றே வையுங்கள். இந்த எஸ்கோபார் சும்மா இருக்க மாட்டானே. கவலை வேண்டாம், அவன் வாலாட்டினால் நாம் ஒட்ட நறுக்குவோம் என்று உத்தரவாதம் கொடுத்தது காலியின் மிலிட்ரி விங். இதெல்லாம் நல்லதற்கே இல்லை. எங்கே போய் முடியப் போகிறதோ? நாராயண நாராயண என்று கொலம்பிய நாரதர் தம்புரா அல்லது கிட்டாரை மீட்டியபடி வானில் மிதந்து சென்ற காட்சியை யாரும் அப்போது பார்க்கவில்லை. ஆனால் விஷயம் எப்படியோ எஸ்கோபாரின் காதுகளுக்கு போய்விட்டது. அவன் துப்பாக்கிகளுக்கு எண்ணெய் போட ஆரம்பித்தான். மறுபுறம் புதிய கொக்கெயின் பாதைகளை உருவாக்கும் பணியில் காலி கார்ட்டல்காரர்கள் படு தீவிரமாக இறங்கினார்கள். பனாமா கால்வாயை செம்மையாக பயன்படுத்த வேண்டும் என்பது அவர்களது முடிவு. போதை கடத்தலுக்கென்று பரமபத சோபான படம் மாதிரி குறுக்கும் நெடுக்கும் விதவிதமாக பாதை போட்டு முழி பிதுங்கிக் கொண்டிருக்க கூடாது. மிக சுலபமான எளிமையான ஒரே வழி பாதைகள்தான் சரி என்று அவர்கள் நினைத்தார்கள். பனாமா கால்வாய் வழியே தங்கள் மொத்த சரக்கின் 70% ஏற்றுமதி செய்வது என்பது தீர்மானம். ஒவ்வொரு தேசத்தின் எல்லையை தொடும்போதும் சரக்கு வேண்டப்பட்டவர்கள் வந்து வாங்கி இறக்கிக் கொண்டு போக வேண்டியது. நடுத்தண்ணியிலேயே பணப்பரிமாற்றம் நடைபெறும். இதுவும் எஸ்கோபாரின் பிசினஸ் மாடலுக்கு நேர் எதிரானது. எஸ்கோபார் விஷயத்தில் பணம் வந்த பிறகுதான் சரக்கு புறப்படும் என்பதை இங்கே மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். அதன் ரிஸ்க் எலிமெண்ட் குறித்து பல வர்த்தகர்கள் அப்போது முணுமுணுத்துக் கொண்டிருந்தார்கள். அதைத்தான் காலிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்தார்கள். தவிரவும் அவர்கள் இன்னொரு மிகப்பெரிய அசாத்தியமான இரகசியமான விவகாரமான காரியத்தையும் செய்தார்கள். கொலம்பியாவில் எங்கும் தங்கள் கொக்கெயின் தோட்டங்களையோ தயாரிப்பு சாலைகளையோ நிறுவுவதில்லை என்று தொடக்கத்திலேயே முடிவு செய்தார்கள். காலி கார்ட்டலின் கொக்கெயின் தோட்டங்களும் லேபரட்டரிகளும் பெருவிலும் பொலிவியாவிலும் மட்டுமே இருக்கும். கொலம்பியாவில் அவர்களுக்கு மரியுவானா மட்டும்தான். இதுதான் எஸ்கோபாருக்கு தொடக்கத்தில் மிகப்பெரிய குழப்பத்தை விளைவித்தது. அவனது சரக்கு போய்க் கொண்டிருந்த இடங்களில் எல்லாம் ஆர்டர்கள் குறைந்தன. கேட்டால் காலி கார்ட்டல் சப்ளை நடக்கிறது என்கிற பதில் வந்தது. உடனே தன் ஆள்களை அனுப்பி காலி நகரத்தை சுற்றியிருக்கும் மலை பிராந்தியங்களில் வேட்டை நடத்த பார்த்தான். ஆனால் எங்குமே கொக்கெயின் பயிர் இல்லை. சரி, வேறெங்காவது நடக்கிறதா என்று கொலம்பிய காடுகள் முழுவதிலும் தேடி பார்த்தும் தன்னுடையது அல்லாமல் இன்னொரு கோக்கா தோட்டத்தை கூட அவர்களால் பார்க்க முடியவில்லை. என்ன செய்கிறார்கள்? எப்படி இது சாத்தியம்? ஒருவேளை வெளியே வாங்கி விற்கிறார்களா? தனக்கே தெரியாமல் தன்னுடைய நெட்வொர்க்கிலேயே சரக்கு வாங்கி வெளியே விற்கிறார்களா? எப்படி கட்டுப்படியாகும்? மெடேலின் கார்ட்டலுக்கு புரியவில்லை. எஸ்கோபாருக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போல் ஆனது. ஒன்று என்ன நடக்கிறது என்பது எனக்கு உடனே தெரிந்தாக வேண்டும், அல்லது காலி கார்ட்டலில் உறுப்பினர்களாக இருக்கும் ஒருத்தரும் இனிமேல் உயிருடன் இருக்கக்கூடாது என்று தன் வீரர்களுக்கு உத்தரவிட்டான். உலக பிரசித்தி பெற்ற அந்த கொலம்பிய போதை யுத்தம் அந்த கணத்தில் ஆரம்பித்தது. அத்தியாயம் 14. யுத்த அறிவிப்பு. ஓர் அரசாங்கத்திடம் இருப்பதைக் காட்டிலும் அதிகமான பணம், ஆளம்பு பலம், நினைத்ததை அடையக்கூடிய வசதி வாய்ப்புகள், தனியொரு சமஸ்தானம், எடுபிடிகள், முண்டா தட்டும் குண்டர் கூட்டம், நீங்க நல்லவரா கெட்டவரா என்று கேட்டுக்கொண்டபடிக்கு கை கட்டி கும்பிட்டு விட்டு காசு வாங்கிக் கொண்டு போகும் ஏழை மக்களின் எளிய விசுவாசம், உள்ளூரிலும் வெளியூரிலும் ஒப்பற்ற செல்வாக்கு, மேலான அச்சம், ஒரு சுல்தான் மாதிரியான வாழ்க்கைதான், சந்தேகமில்லை. அந்த அந்தஸ்துக்கு ஒரு போட்டி என்று வந்தபோதுதான் பாப்லோ எஸ்கோபரால் தாங்க முடியாமல் போயிற்று.
காலி கார்ட்டல், பக்கத்திலேயே உருவாகியிருக்கும் புதிய போதை சமஸ்தானம், ஒரேவாலா சகோதரர்களின் ஒப்பற்ற தயாரிப்பு, புதிய திட்டங்கள், புதிய செயல் வடிவங்கள், புதிய கொள்கைகள், புதிய பாதை, புதிய பணப்புழக்கம். நல்லது, நீங்கள் கஞ்சா பயிரிட்டுக் கொண்டிருந்த வரைக்கும் நான் உங்களை கண்டுகொள்ளவே இல்லை. என்றைக்கு நீங்கள் கொக்கெயினில் கால் அல்லது கை வைத்தீர்களோ அந்த கணத்தில் என் எதிரியாகிப் போனீர்கள். என் கோட்டைகளில் உங்கள் கொடிகளை நடுவதற்கு குழி வெட்டத் தொடங்கிய போது நான் உங்களை புதைப்பதற்கான குழிகளை தோண்டத் தொடங்கிவிட்டேன். உங்கள் பயிருக்கு நீர் ஊற்றும் நபர்கள் யாராக இருந்தாலும் என் கையால் பால் ஊற்றப்படுவார்கள் நண்பர்களே. எஸ்கோபார் வெளிப்படையாக சவால் ஏதும் விடவில்லை. ஆனால் பகை உணர்ச்சி அவனுக்குள் மெல்ல மெல்ல பெருக்கெடுத்து நிம்மதியை கெடுத்துவிட்டது. உறக்கம் என்பது இல்லாமல் ஆகிப்போனது. அட, ஒரு ஏரியா கவுன்சிலருக்கு அடுத்த எலெக்ஷனில் சீட்டு கிடைக்காது போனால் எத்தனை அவஸ்தைப்படுகிறார். சுயேச்சையாகவாவது தேர்தலில் நின்று ஓர் ஆட்டம் ஆடி பார்த்துவிட எப்படியெல்லாம் பிரம்ம பிரயத்தனம் மேற்கொள்கிறார். எஸ்கோபார் போதை உலகின் முடிசூடா சக்கரவர்த்தி அல்லவா? பக்கத்தில் ஒரு நாற்காலி போட்டுக்கொண்டு கால் மேல் கால் போட்டு அதுவும் ஆட்டிக்கொண்டு ஓர் ஆசாமி உட்கார நினைத்தால் அதிகாரத்துக்கு பழகிய மனசு அடிபணிந்து போகுமா? ஒழித்து விட வேண்டும், அதுவும் உடனே, வேரோடும் வேரடி மண்ணோடும். காலி கார்ட்டல் என்றில்லை, கொலம்பியாவில் இன்னொரு போதை கூட்டணி காலகாலத்துக்கும் உருவாகிவிடாத வண்ணம் வம்சத்தையே துவம்சம் செய்துவிட வேண்டும். காலிக்கு உதவும் கருங்காலிகள் அத்தனை பேருக்கும் மரண தண்டனை என்று தீர்மானித்தான் எஸ்கோபார். கொலம்பிய சரித்திரத்தில் அதற்கு முன் பெருகிய இரத்த ஆறுகள் எதுவும் அத்தனை நீள அகல ஆழங்கள் கொண்டதில்லை. ஒரு தனி மனிதனின் கொலைவெறி, இரண்டு கெட்ட காரியஸ்தர்களின் தனிப்பகை, தொழில் போட்டி, அதிகார வேட்கை, தத்தம் இருப்பை ஸ்தாபித்தாக வேண்டிய மன நெருக்கடி. எனவே அவர்கள் அடித்துக்கொள்ள முடிவு செய்தார்கள். எஸ்கோபரின் அப்போதைய தலையாய பிரச்சனை அவன் ஒரு அரசியல்வாதியாகவும் இருந்தது. முன்பே பார்த்தோமல்லவா, கொலம்பிய காங்கிரஸில் அவனும் ஒரு பிரகஸ்பதி, மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேலவை உறுப்பினர். என்னத்துக்கு இந்த மேல் துண்டு என்று அவனுக்கு எப்போதும் தோன்றும். ஆனாலும் அரசியல் என்பது ஒரு பாதுகாப்பு. அரசியல் என்பது ஃபுல் டைம் அயோக்கியர்களின் கோடை வாசஸ்தலம். அரசியல் என்பது ஆபத்து காலங்களில் உதவக்கூடிய கேடயம். ஓய்வுக்குப் பின்னால் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய உடுப்பி அல்லது உட்லண்ட்ஸ் ஹோட்டல். இவைதான் காரணம் என்றில்லை. உண்மையில் தனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்கிற எண்ணத்தில்தான் எஸ்கோபார் அரசியலுக்குள் நுழைந்தான். அதே காலகட்டத்தில் அவனது போதைத் தொழிலும் பல்கி பெருகி அந்த சாம்ராஜ்யத்தின் முடிசூடா மன்னனாகி போனபடியால் இந்த அரசியல் முகம் அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காகவே தோன்றியது. கழற்றிவிடலாம், முடியும்தான், ஆனால் அவசியமா என்று யோசித்தான். அப்பாவி மக்களின் எளிய நம்பிக்கைகள் சிதறிவிடுமானால் கொஞ்சம் ஆபத்து இருக்கக்கூடும். பிரச்சனையில்லை, தன் பணம் அதையெல்லாம் சரி பண்ணிவிடும் என்பதில் சந்தேகமில்லை. ஆயினும் ஒரு போதை மன்னனுக்கு அரசியல் முகம் இருப்பது ஏதாவது வகையில் லாபகரமானதாகவே இருக்கக்கூடும் என்று எஸ்கோபாரின் கூட்டாளிகள் அவ்வப்போது கூறி வந்தார்கள். என்ன பெரிய புடலங்காய் லாபம்? எஸ்கோபாருக்கு கோபம் வந்தது. நடந்து கொண்டிருப்பது என்ன? கொலம்பிய அமெரிக்க அரசுகளுக்கு இடையிலான போதை ஒழிப்பு ஒப்பந்தம் அதன் முழு வீச்சில் அமலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாளொரு சரக்கு பொழுதொரு அடியாள் பிடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். கவனித்து பாருங்கள். அத்தனை பேரும் மெடேலின் கார்ட்டல்காரர்கள். அந்த கட்டேல போற காலி கார்ட்டல் ஆசாமிகள் மீது யாரும் கை வைக்கிறதே இல்லை. ரஸ்கல், என்ன தெனாவட்டாக பேட்டி கொடுத்திருக்கிறான் இந்த கில்பர்ட்டோ. நாங்கள் நீதிபதிகளை கொல்வதில்லை, மாறாக விலைக்கு வாங்கிவிடுகிறோம். என்னமோ ஐசக் நியூட்டனின் அடுத்த வீட்டுக்காரனின் அரிய கண்டுபிடிப்பு மாதிரி கொக்கரித்து கொண்டே பேசியிருக்கிறான். எஸ்கோபார் செய்யாததா? அவன் கொடுக்காத பணமா? அவனிடம் மண்டியிடாத அரசியல்வாதிகளா? பசித்த பொமரேனியன் மாதிரி நாக்கில் எச்சில் வடிய வடிய எத்தனை பேர் சலவை நோட்டுகளை எண்ணி எண்ணி வாங்கி இடுப்பில் சொருகிக் கொண்டு பின்னால் 2 அடி எடுத்து வைத்து இடுப்பு வரை குனிந்து வணங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். பணம் வாங்காதவர்களை நான் கொல்லவில்லை, மிரட்டியிருக்கிறேன். கடத்தி வைத்து மிரட்டி அனுப்பியிருக்கிறேன். பணம் வாங்கியவர்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் யாரை கொன்றேன்? பணத்தை வாங்கிக் கொண்டு ஏமாற்ற நினைத்த அயோக்கியர்களை மட்டுமே அல்லவா? எஸ்கோபார் ஆத்திரத்தில் நடுமுற்றத்தில் நின்றபடி உரக்க கத்தினான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. கையில் இருந்த விஸ்கி பாட்டிலை வீசி கடாசி பெரும் சப்தம் எழுப்பினான். உயிர், உயிர் வேண்டும் எனக்கு. ஒன்றல்ல, 2 அல்ல. நமக்கு எதிராக செயல்படுகிற அத்தனை பேரின் உயிரும் வேண்டும். நான் உத்தமன் இல்லை என்பது ஊருக்கு தெரியும். கொலைக்கு அஞ்சாதவன் என்பது எம்பெருமான் இயேசுவுக்கே தெரியும். யாருக்கும் எதையும் நிரூபித்தாக வேண்டிய அவசியமில்லை எனக்கு. துரோகிகள் யாரும் உயிருடன் இருக்கலாகாது. எஸ்கோபார், கொஞ்சம் அமைதி, கொஞ்சம் அமைதி. நீ விரும்புவதை செய்துவிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் புயலுக்கு முன் அமைதி முக்கியம். துரோகிகள் என்று நீ யாரை சொல்கிறாய்?
காலி கார்ட்டல் நமக்கு தொழில் போட்டிதான், சந்தேகமில்லை. ஆனால் இன்று வரை அவர்களுடன் நேரடி பகை நமக்கு இல்லை. நம் பிசினஸில் அவர்கள் குறுக்கிடவில்லை. அது ஒரு பிரச்சனையில்லை என்று நீ சொல்லலாம். ஆனாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட கொலைகள் செய்ய முடிவு செய்யும் போது அதற்கு சரியான காரணங்களும் தக்க பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அவசியம். தவிரவும் இந்த யுத்தத்தில் நமது தொழில் பாதிப்படையக்கூடாது என்பதையும் நீ உணர்ந்திருப்பாய். எஸ்கோபரின் மதியூக மந்திரிகளும் தொழில் பார்ட்னர்களுமான ஹோசே அபெல்லோ சில்வாவும் கில்பர்ட்டோ மொலீனாவும் பக்கத்தில் உட்கார்ந்து அவனது கைகளை பிடித்துக்கொண்டு பாட்டி கதை சொல்வது போல் பக்குவமாக எடுத்துச் சொன்னார்கள். இப்படி செய்வோம். காலியை காலி செய்கிற திட்டத்தை நாம் கொஞ்சம் தள்ளி வைப்போம். உன் கோபம் நம் கோபங்களின் அடிப்படை என்ன? அரசாங்கம், காவல்துறை, நீதித்துறை, அதுதானே உண்மை. நமக்கு அவ்வப்போது கை விரித்துவிடும் இந்த பச்சோந்திகள் இன்றைக்கு அவர்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்கிறார்கள் என்பதுதானே நமது அத்தனை கோபத்துக்கும் அடிப்படை. ஆமாம் என்று உருமினான் எஸ்கோபர். சிம்பிள். நமக்கு எதிராக செயல்படும் அத்தனை அரசு முக்கியஸ்தர்களையும் தீர்த்து விடுவோமே. நிஜ எதிரிகள் அவர்கள்தான் எஸ்கோபார். விழிப்புடன் யோசித்துப்பார். காலிஸ்தானர்கள் யார்? அவர்களும் நம்மை போல் பிழைப்புக்கு போதை பயிரிடத் தொடங்கியவர்களே. மரியுவானாதான் அவர்களது கிரவுண்டாக இருந்தது. எப்படி அவர்கள் கொக்கேனில் கை வைத்தார்கள்? எந்த தைரியத்தில் செய்வார்கள்? இது எஸ்கோபாரின் ஏரியா என்று தெரியாத அளவுக்கு மடையர்களா? இல்லையல்லவா? இருக்க முடியாதல்லவா? உன் பெயரை நினைத்து பார்க்கும்போதே அஸ்தியில் ஜுரம் பிடித்திருக்கும் அல்லவா? இருப்பினும் எப்படி இப்போது மட்டும் துணிந்து இறங்கியிருக்க முடியும்? நீதித்துறையும் காவல்துறையும் கொடுத்திருக்கக்கூடிய நம்பிக்கையினால் அல்லவா? என்றால் நமது நிஜமான பகையாளி யார்? எஸ்கோபார் ஆத்திரத்தில் பல்லை கடித்தான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. உதடுகள் அவனை அறியாமல் ரொட்ரிகோ லாரா புனில்லா என்று உச்சரித்தன. ஞாபகம் இருக்கிறாரல்லவா? 2-3 அத்தியாயங்களுக்கு முன்னால் நமக்கு அறிமுகமான அந்த இளம் சட்ட அமைச்சர். எஸ்கோபாரை ஒழித்து கட்டுவதே பிறவி பெருங்கடல் நீந்துவதற்கு ஒரே அபாயம் என்று உறுதி மேற்கொண்டு வந்தவர். சரி, என்ன செய்யலாம் சொல்லுங்கள் என்று பொறுமையில்லாமல் கேட்டான் எஸ்கோபார். இப்போது அவனது பிற கூட்டாளிகள் அத்தனை பேரும் அவன் முன் கூடியிருந்தார்கள். இடம் மெடேலின் நகரத்துக்கு நடுப்பகுதியில் எஸ்கோபாரின் மாட மாளிகை இருந்த இடத்திலிருந்து 100 மீட்டர் தள்ளி தரைக்கு அடியில் கட்டப்பட்டிருந்த ஏசி ஹால். அது இரகசிய ஆலோசனைகளுக்கு மட்டும் பயன்படுத்தப்படும் இடம். வெளியே இருந்து பார்த்தால் தரைக்கடியில் அப்படியொரு இரகசிய பதுங்குதளம் இருப்பதே தெரியாது. மேலுக்கு ஒரு வேலு மிலிட்ரி ஹோட்டல். அந்த ஹோட்டலும் எஸ்கோபாரின் அடியாள் ஒருவனுடையதுதான். அவன் தன்னுடைய சகலபாடியை கல்லாவில் உட்கார வைத்துவிட்டு வாசலில் காவலுக்கு நின்றபடி எப்போதும் முட்டை பரோட்டா தட்டி போட்டு கொண்டிருப்பான். பிராந்தியத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஹோட்டல். மலிவு விலையில் உணவுப் பொருள்கள் கிடைக்கும். கடனுக்கும் கிடைக்கும். ஏழை ஏதலர்கள் என்றால் காந்தி கணக்கில் எழுதி கொண்டு இலவசமாகவே சாப்பாடு போடுவார்கள். அதுவும் எஸ்கோபார் ஏற்பாடுதான். அது கல்லுக்குள் ஈரமல்ல, புல்லுக்குள் பீரங்கி. ஒரு பிரச்சனை என்று வந்தால் மெடேலின் நகரத்து மக்கள் எஸ்கோபாரின் கூட்டத்தை என்ன செய்தாவது காப்பாற்றி விடுவார்கள். இது அனைவருக்குமே தெரியும். அவர்கள் அளவில் எஸ்கோபார் என்பவன் ஒரு கிரேக்க பழந்தெய்வம் மாதிரி. அவனது கெட்ட காரியங்களின் நோக்கம் அவர்களுக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. கடவுளின் அத்தனை செயல்பாடுகளுக்கும் அர்த்தம் தேடிக்கொண்டிருப்பது மனிதர்களால் இயலாத காரியம். வேலைக்கு படி அளக்கிறானா? நல்லது, உத்தமம், அது போதும். சொன்னால் நம்ப மாட்டீர்கள். மெடேலின் என்கிற பெருநகரத்தில் இருந்த அத்தனை வர்த்தக நிலையங்களும் ஏதோ ஒரு வகையில் எஸ்கோபாருடன் தொடர்பு கொண்டது. குறைந்தபட்சம் எஸ்கோபரின் பணத்துடனாவது. அவனின்றி அங்கே ஓரணுவும் அசையாது. அது ஒரு புறம் இருக்கட்டும். தனது இரகசிய பதுங்கு தளத்தில் எஸ்கோபார் தனது தொழில் பார்ட்னர்களுடன் இறுதி ஆலோசனை மேற்கொண்ட தினம் ஒரு வெள்ளிக்கிழமை. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, கொலம்பியாவிலும் வெள்ளிக்கிழமை என்பது கிரிமினல்களுக்கு பிரச்சனையான தினம். பிடித்து உள்ளே போட்டுவிட்டால் நீதிமன்றங்கள் இயங்காத 2 நாள் லாக்கப்பில் வைத்து சுகமாக லாடம் கட்டலாம். திங்களன்று இஷ்டமிருந்தால் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தலாம். இல்லாது போனால் வெளியே விட்டுவிடலாம். மீண்டும் அவசியம் வரும் அடுத்த வெள்ளிக்கிழமை. எனவே கிரிமினல்கள் எல்லோரும் வெள்ளிக்கிழமையானால் அங்கே காணாமல் போய்விடுவார்கள். போதைத் தொழிலுக்கு வந்த தொடக்க காலத்தில் இவ்வாறு வெள்ளிக்கிழமைகளில் பதுங்க ஆரம்பித்த பழக்கம் சக்கரவர்த்தியான பிறகும் ஓர் அனிச்சை செயல் போல் எஸ்கோபாரிடம் ஒட்டிக்கொண்டிருந்தது. அன்றைக்கு வெள்ளிக்கிழமை. ஆகவே அண்டர் கிரவுண்ட் அருகே தொழில் பார்ட்னர்கள். அடிமனத்தில் வன்மம், கொலைவெறி. சுற்றியிருந்த ஆயுதப் பெட்டிகளை அவன் பார்த்தான். வேகமாக போய் ஒரு பெரிய பெட்டியை திறந்தான். பளபளவென்று ஜெர்மன் தயாரிப்புகளான கை துப்பாக்கிகள். இன்னொன்றை திறந்தான். பெல்ஜியத்திலிருந்து வந்திருந்த துப்பாக்கி ரவை பெட்டிகள், சீல் பிரிக்கப்படாத பெட்டிகள். ஏதோ ஒரு இராணுவ குடோனிலிருந்து லவட்டிக் கொண்டு வந்து கள்ள மார்க்கெட்டில் விற்கிறார்கள். அரசாங்க முத்திரை கூட அப்படியே இருக்கிறது.
வெறியுடன் 7-8 துப்பாக்கிகளை எடுத்து நண்பர்களிடம் வீசினான். கேட்ச், கிளம்புங்கள். ஒருத்தன் கூட உயிருடன் இருக்கக்கூடாது. நீதித்துறையில் உத்தியோகம் பார்க்கிறேன் என்று இனிமேல் கொலம்பியாவில் ஒரு ஜந்துவும் பேசக்கூடாது. அத்தனை பேரையும் கொன்றுவிடுங்கள். உத்தரவு தீப்பொறி போல் சீறி வந்தது. முதல் போனி? சந்தேகம் என்ன? ரோட்ரிகோ லாரா புனில்லாதான் என்று எஸ்கோபார் சொன்னான். இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசா கேட்க மாசம் ஒரு சின்ன தொகையை சந்தாவா செலுத்தி கதை ஓசையில தொடர்ந்து கேளுங்க. விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது தீபிகா அருணுடன் கதை ஓசை.